ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 நாட்களாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் சேனலை சர்வதேச ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி முடக்கி வச்சுட்டாங்க. அது எப்படி நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட விரிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட் லைனுடைய இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நலம் விரும்பிகள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்து இந்த நிறுவனம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றது இவ்வளோ வளர்ச்சி அடைந்தது காரணமே நீங்கள் தான். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எனவே உங்கள்கிட்ட அந்த தகவலை சொல்லணும். உங்களில் பல பேர் வேறு சேனல்களில் நான் பேசிய காட்சிகளை பார்த்து விட்டு ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் சாண்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவா டுடேவாக இருந்தாலும் சரி, இன்னும் பல சேனல்களில் தமிழ்நாடு டைம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா சேனல்கள்லேயும் அறம் நாடாக இருந்தாலும் சரி, பல சேனல்களில் நீங்கள் போய் கேட்டிருக்கீங்க. அதற்கு பதிலாகத்தான் இன்று ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு அதை மீட்பதற்கு. ஸோ என்ன நடந்தது, எப்படி நடந்துச்சுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது இந்த ஹேக் பண்ணி சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சிஏஏ பற்றி ஒரு நியூஸ் போடுறோம். அதாவது என்னென்னா, பங்களாதேஷை ஆட்டை போட்டோம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போடுறோம். அந்த செய்தியை போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ஹேக் ஆகிடுச்சு. சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் மேலே இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா பிட்காயினுடைய லைவ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது. அது ஒரு 3 மணி நேரம் போனோடனே யூடியூப்காரனே அதாவது நம்ம சேனலை ஹைஜாக்னா இப்போ கடத்தி அதில் உள்ள எல்லா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம ஃபோட்டோ வச்சு 2 லட்சம் பார்வையாளர்களுக்கு நன்றின்னு இருக்குல்ல, 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு, அதை தூக்கிட்டு அவன் ஒரு இதை போடுறான். ஆனால் ஐடி நம்ம ஐடி தான். ஆனால் அவனுடைய இதில் மாற்றி என்ன பண்ணனா, பிட்காயின் லைவ் போட்டோடனே இது யூடியூப் இதுக்கு எதிரானது அப்படின்றதுனால யூடியூப் என்ன பண்ணுது அப்படின்னா அதை தடை செய்து விடுகிறது. இந்த சேனலையே தடை செய்து விடுகிறது. ஸோ இது ஒரு அந்நிய சக்திகளோட சதி தான். ஏன்னா நம்ம போடுற செய்திகள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இஸ்ரேலும் சரி, பாலஸ்டைன் செய்திகளையும் சரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் அங்கே வெளிவராத பல தகவல்கள், மறைக்கப்படக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்த காலத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மாதங்கள் கழித்து நம்மளுடைய பாலஸ்டைன் தொடர்பான, இஸ்ரேல் தொடர்பான வீடியோக்கள் பூராமே ரிமூவ் பண்ணாங்க. யூடியூப்பில் ஸ்டாண்டர்ட் எகென்ஸ்டாக இருக்குது. இந்த தகவல் இதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா, ஆதாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட தாக்குதலில் எத்தனாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள், என்ன நடந்துச்சு நம்ம வீடியோவோட வெளியிட்டோம். அந்த வீடியோவோட வெளியிட்ட இதை பூராத்தையும் 1 மாதம் 2 மாதம் கழித்து ஒவ்வொன்றா தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டுருச்சு. இது சேனலை தடை செய்து விடுவார்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு. அதனால் நாம் கொஞ்சம், ஏன்னா நம்மளோட தொழில் அது. இப்போ நீங்கள் பாவப்படலாம், ஐயோ நம்ம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படலாம், வேதனைப்படலாம், எல்லாம் எதுனா பண்ணலாம். ஆனால் டோட்டலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்லேயே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையாயிரும். அது நமக்கு ஒரு தற்போதைக்கு ஒரு இதாக போயிட்டுருக்கு, தொழிலாக போயிட்டுருக்கு அப்படின்போது அந்த தொழிலை நாம் இழந்து விட முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணோன்னா, அதற்கப்புறம் செய்திகள் முக்கியமாக இருக்கிறத நம்ம தவிர்க்கவே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் அதை போட்டுக்கொண்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்த காலங்கள் ஒரு 7-8 வீடியோ 10 வீடியோ வரைக்கும் அவர்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் சேனலை தடை செய்யலை. ஆனால் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மெயில்களை போட்டு அதுக்கு பதில்களை போட்டு அவர் இது பண்ணாங்க. இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை ஈவினிங் சேனலை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து நள்ளிரவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற பேரே கிடையாது. நீங்கள் வெப்பில் போய் ஃபர்ஸ்ட் லைன் அடிச்சிங்கன்னா எதையுமே காட்டாது. ஃபர்ஸ்ட் லைன் உமாபதினு அடிச்சிங்கன்னா எல்லாமே ஹேக் செய்யப்பட்டது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அப்புறம் மீட்டிருக்கோம். அதுக்கு எனக்கு தன்னெழுச்சியாக உதவி செய்த என்னுடைய அன்பு சகோதரர்கள், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீவாவாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பல்வேறு சேனல்கள், அதாவது அறம் நாடு நந்தகுமாராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிருஷ்ணவேலாக இருந்தாலும் சரி, அதே போல் நிச்சயமாக நீங்கள் பார்த்திங்கன்னா யூடியூப் ரூட்டர்ஸுடைய மைனர் அவர் என்ன பண்ணார், உடனடியாக இதை மீட்பதற்கு அவருடைய எக்ஸ்பர்ட்ஸை, அவருடைய ஆட்களை எல்லாம் அவருடைய நிறுவனத்துக்காக வேலை செய்பவர்கள் எல்லாம் நம்பரை கொடுத்து அவர்கள் உதவிக்காக உடனடியாக ஓடோடி வந்தார்கள். ஸோ அந்த மாதிரியான உதவி மறக்க முடியாது. யூடியூப் ரூட்டர்ஸோடைய
மைனர் அவர்களுக்கும் அவர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் கட்டமாக இந்த பணியை வந்து எனக்கு முடித்து கொடுத்த 4th எஸ்டேட் சேனலுடைய ஓனருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. இந்த இதை மீட்டு கொடுத்தது முக்கியமானவர் வந்து செந்தில் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் ஹெட்டு. அவரை எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த 4th எஸ்டேட்டுடைய அருள்மொழி 4th எஸ்டேட்டுடைய ஓனர். அவருக்கு தான் முதல்ல நான் வந்து பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா சேனல் தடை பெற்ற உடனேவே வந்து அவர் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு அவர் சேனல் எப்படி போனது, இதே மாதிரி தான் ஹேக் செய்யப்பட்டு மீண்டும் எப்படி வந்தது, யார் செய்து கொடுத்தார்கள், அதை யார் மீட்டு கொடுத்தார்கள் என்கிற உதவியை முதலில் செய்தவர் அருள்மொழிவர்மன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்படிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் வாலண்டியராக எனக்கு ஃபோன் பண்ணி பலரும் உதவி செய்தார்கள். வள்ளல் ராஜாக இருந்தாலும் சரி, இப்படி பலர் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பி சகோதரி ஹேமா, பிபிசி ஹேமா போன்றவர்கள் உடனடியாக எனக்கு அதற்கான வழிகளை காட்டினார்கள். அதாவது எப்படி மீட்டு கொண்டு வர்றது சர்வதேச அளவில் அப்படின்றதுக்கான டெக்னிக்கல் டீம். ஏன்னா அது நம்ம பொலிட்டிக்கல் தெரியும் என்ன இருந்து தெரிஞ்சால் கூட டெக்னிக்கலாக நமக்கு வந்து அவர்கள் அளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ அதை எல்லாம் செய்து கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேனல் வந்துருச்சு. சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சேனலை மீட்டு விட்டோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம், நிறைய ஆவணங்களை கொடுக்க வேண்டியது இருந்தது. நம்ம சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கரை உடச்சி தூக்கி கடைசியில் பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு சங்கி சார்ந்த ஒரு சர்வதேச ஹேக்கர். அவர்களுடைய உதவியோடு இந்த சேனல் வந்து ஃபர்ஸ்ட் லைன் சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் கண்டுபிடித்திருக்கிறோம். ஸோ அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் நாம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய பணியை சிறக்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம பணியை யாரும், அதாவது இந்த யூடியூப்லாம் இப்போ வரும் அப்படின்லாம் நாங்கள் கற்பனையில் கூட நினைத்து பார்த்ததில்லை. நாங்கள் வந்து தினமலர் பத்திரிகையில், அதுக்கு முன்னாடி தினசரி பத்திரிகையில் உள்ளே நுழைந்த போது நம்முடைய ஒரு கட்டுரை வெளியே வந்துருமா, நம்ம பேர் வந்துடாதா அப்படின்ற காலத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டிவிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவியாக இருந்தாலும் சரி, அதில் பணியாற்றி இருக்கிறோம். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ராஜ் டிவியாக இருந்தாலும் சரி, NDTVயாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் தலைமை செய்தி தொகுப்பாசிரியராக ஒரு 8-9 வருடங்கள் பணியாற்றிய காலத்திலும் சரி, யூடியூப் இப்படிலாம் வரும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதே மாதிரி நீங்கள் தந்தி டிவியில் பணியாற்றிய காலம் சரி, NDTVயில் இப்போ இந்துவில் சேர்ந்த காலமும் சரி, அப்படி ஒரு சேனல் வரும்லாம் நம்ம கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. அது ஏதோ ஒரு காலப்போக்கில் வந்தது. அதில் நாம் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, எதிர்பாராத நிகழ்வு தான். அதே மாதிரி இந்த யூடியூப் அப்படின்றது இவ்வளோ பெருசாக வரும், சோசியல் மீடியா இவ்வளோ பெருசாகும், இவ்வளோ ரீச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கல. எல்லாம் இறைவன் செயல் எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காலங்களை கடந்து வந்துட்டோம். பல மோசமான சூழல்களையும் கடந்து வந்திருக்கிறோம். உங்களைப் போல தான் எல்லோருக்கும் அதுதான், நம்ம ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சிடல. ஸோ இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். இப்படி ஒரு சேனல் போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் சேனல் மீண்டும் வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் தமிழர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நம்மளை நசுக்கக்கூடிய, குறிப்பாக தமிழர்களை நசுக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை நசுக்கக்கூடிய எவரையும் நாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடப் போவதில்லை. எதற்காக காம்ப்ரமைஸ் செய்ய போகிறது இல்லை. தொடர்ந்து உங்களுக்காக, நம்ம தமிழ் மக்களுக்காக ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அவர்களுக்காக நிச்சயமாக என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் வந்து அந்த இது மாறாமல் பணியாற்றுவேன். உங்களுடைய தொடர்ந்து கடந்த காலத்தில் நீங்கள் அளித்த ஆதரவுக்கு சரி, தொடர்ந்து நீங்கள் அளிக்கப் போகும் ஆதரவுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து நடந்தது. நீங்கள் நிறையா பேர் நிறையா சேனலில் போய் கேட்டதுனால இது ஒரு தனி வீடியோவாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நாளை காலை முதல் வழக்கம் போல் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நிச்சயமாக போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு அளியுங்கள். அந்த ஃபஸ்ட் லைனுக்கு ஆதரவு அளியுங்கள். நிச்சயமாக ஃபஸ்ட் லைன் உங்களை ஏமாற்றாது. நிச்சயமாக உண்மைகளை மட்டுமே, நடக்கக்கூடிய உண்மைகளை, வெளிவராத உண்மைகளை, நாம் அறிந்த உண்மைகளை, உங்களுக்கு சாதகமான விஷயங்களை, தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களை, திராவிடர்களுக்கான விஷயங்களை,
திராவிட இயக்கங்கள் நம்ம எல்லாம் வந்து எப்படி இங்கே உணர்ந்து உட்கார வச்சுக்க நம்ம மாபெரும் தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா பெரியார் போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர்களெல்லாம் வந்து காமராஜர் போன்றவர்கள் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டை வளர்த்து எடுத்த இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம அந்த வழியிலே பயணித்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த சேனலும் இருக்கும், நானும் இருப்பேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மற்றொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பல செய்திகளோடு வந்து சந்திப்போம். நாளை காலை முதல் நாளைக்கு வந்து சுதந்திர தினம். எனவே அது தொடர்பான விஷயங்களோட இல்லை வேறு சில விஷயங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.